ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிவி சிவிங் ஷாப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னா நம்ம எவ்வளோ வருஷம் தைச்சாலும் சில நேரங்களில் சின்னதாக ஒரு மிஸ்டேக் நடந்துடும். அப்படி என் கஸ்டமர் ப்ளவுஸில் நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் துணியை வேஸ்ட் பண்ணாமல் அதே சமயம் அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றது கண்டிப்பாக உடனே கண்டுபிடிச்சி ப்ளவுஸ் கெட்டு போகாமல் எப்படி சூப்பராக ஆல்ட்ரு பண்ணி சரி பண்ணேன்னு இந்த வீடியோவில் லைவாக காட்ட போகிறேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா, நான் அந்த ப்ளவுஸ் தைச்சிட்டே இருக்கும்போது தான் நடுவில் பாதி வேலை முடிஞ்ச பிறகு தான் நான் பண்ண தப்பே எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறமா தான் நான் அந்த தப்பை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எப்படி நான் அந்த ப்ளவுஸை வந்து மாற்றி தைச்சேன். அதாவது மாற்றினா அந்தளவுக்கு ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்ல முடியாது. அது சரி பண்ணுற அளவுக்கான தப்பு தான். அது வந்து என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்றது இந்த ப்ளவுஸில் பார்க்கலாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து வேகமாகவும் நல்லா சுறுசுறுப்பாகவும், அதாவது ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது நம்மளுக்கு அடிக்கடி ரொம்ப ஸ்லோ, நம்ம வந்து நல்லா நீட்டாக தைப்போம், ஃபினிஷிங்காக தைப்போம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கவே 4 மணி நேரம், ஒரு ஹாஃப் டே அந்த மாதிரி கூட ஆகும் ஒரு சில நேரம். அந்த மாதிரிலாம் ஆகாமல் எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக ப்ளவுஸ் தைக்கிறது, அதே சமயம் நீட்டாகவும் ஃபினிஷிங்காகவும் எப்படி ஃபாஸ்ட்டாக தைக்கிறது அப்படின்றத பற்றின டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். லாஸ்ட் டைம் நான் போட்டிருந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியிருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டைம் வந்து வீடியோ இன்னும் கொஞ்சம் நான் டீட்டெயிலாகவும் கொடுத்துருக்கணும். அந்த கஸ்டமர் பற்றி நான் பேசுனதும் போட்டிருந்தேன். இதே மாதிரி உங்களுக்கு எதனா ஒரு அனுபவம் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் அந்த வீடியோவோட லிங்க் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அந்த வீடியோவை. இப்படிப்பட்ட கஸ்டமர்ஸுமே நம்மளுக்கு இருக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய உழைப்பை வந்து மதிக்காமல் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வந்து காசு கொடுக்குறது. இதுவே அவங்க செய்கிற தொழிலில் வந்து அந்த மாதிரி யாராவது அவங்க சொல்கிற பட்ஜெட்டுக்கு அவங்க செஞ்சு கொடுக்காம, இந்தாங்க உங்களுக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்கன்னா அவங்க அது ஒத்துப்பாங்களா? அந்த மாதிரி தானே எல்லா தொழிலில் இருக்கிறவங்களும் நம்ம மதிக்கணும். இப்போ நம்மளும் தான் செய்கிறோம். நம்ம வந்து ஒரு கடைக்கு போனோம்னா அவங்க சொல்கிற ரேட்டுக்கு தானே நம்ம வாங்கிட்டு வரோம். இதுவே வீட்டில் தைக்கிறவங்கன்றதால தான் அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. இதுவே ஒரு ஷாப்பில் போய் அந்த மாதிரி பண்ண சொன்னால் அந்த மாதிரி பண்ணுவாங்களா அவங்க? அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு வந்து அந்த ஷாப்லேயே சேர்க்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நானுமே கூட இனிமேட்டு அவங்க ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்தால் கண்டிப்பாக நான் தைக்க போகிறதே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. நம்மளுக்கு ஒரு 50 ரூபா வந்து எதுவும் பெருசாக ஆக போகிறதில்ல. ஒரு 50 ரூபானால நமக்கு பெருசாக எதுவும் கிடைக்க போகிறதில்ல. இருந்தாலும் நம்ம உழைப்புக்கு வந்து அவங்க மரியாதை கொடுக்கல. அதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் மாதிரி தான். அதாவது லைட்டாக இந்த மாதிரி பார்ட்ரு ஓரமாக வச்சுட்டு, அப்புறம் இந்த சென்டர்லேயுமே பார்த்தீங்கன்னா பார்ட்ரு அப்படியே பட்டி மாதிரி வரும் பார்த்தீங்களா? பட்டி மாதிரி அதில் வந்து போட்லி பால் வச்ச மாதிரி நான் உங்களுக்கு வந்து இந்த மாடல் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அந்த மாடலில் தான் நான் வந்து தைக்கணும். இவ்வளோ நேரம் நான் தைச்சிட்டு அந்த பட்டி வச்சு தைக்கும்போது தான் எனக்கு வந்து இது வந்து தப்பு, இந்த நெக் பேட்டர்ன் கட் பண்ணதே தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு ரியலைஸே பண்ணேன் நான். அதுக்கப்புறமா தான் இது என்ன பண்ணுறது அப்படின்னு டக்குன்னு திங்க் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து அதை சேஞ்ச் பண்ணி தைச்சி கொடுத்தேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக தைக்கிறதுக்கான டிப்ஸ் என்ன அப்படின்றது கண்டிப்பாக பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ளவுஸ் எடுத்து கட் பண்ணி உடனே அதை தைச்சி முடிப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளவுஸ் எடுத்து மறுபடியும் கட் பண்ணி மறுபடியும் அதை தைப்பாங்க. இந்த மாதிரி வந்து பிகினர்ஸ் ரொம்ப பேர் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்பவே டைம் இழுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி காலையில் நீங்கள் ஒரு 10 மணிக்கு மிஷினில் உட்கார போகிறீங்களா? சரி, 10 மணிக்கு வந்துட்டு ஒரு 11 மணி 11:30 இல்லை ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கூட, அதாவது நீங்கள் ஸ்லோவாக கட் பண்ணுவீங்க அப்படின்னும்போது ஒரு 10 to 12 அந்த 2 மணி நேரத்தில் இன்றைக்கி என்னென்ன ப்ளவுஸ் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லா ப்ளவுஸுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கி என்ன தைக்கணுமோ அதுக்கு தேவையான பொருள் வந்து நேற்றே நீங்கள் வந்து என்னென்ன ப்ளவுஸ் இன்றைக்கி தைக்கணும் அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு, அதுக்கான லைனிங் வேணுமா, இல்லை லேஸ் எதுனா வாங்கிட்டு வந்து வைக்கணுமா, நாட்டு வாங்கணுமா, இல்லை எதுனா பீட்ஸ் வாங்கணுமா, அந்த மாதிரி பொருள் என்னென்ன தேவை, அவங்க என்ன மாடல் கேட்டிருக்காங்க, அதுக்கு என்னென்ன பொருள் தேவை, அது நம்மகிட்ட இருக்குதா அப்படின்றது ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்க வேண்டியதுக்கு முந்தின நாளே நீங்கள் அந்த பொருள் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை கஸ்டமர் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து 2 days பிஃபோரே கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் கேட்ட நாளுக்கு என்னால் கொடுக்க முடியும். நீங்கள் வந்து நான் தைக்கிற அன்னைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா என்னால் முடியாது. நான் காலையிலேயே பிளான் பண்ணி கட் பண்ணி தான்ப்பா நான் தைக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு 2 days பிஃபோரே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லிவிடுங்க. அதே மாதிரி நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் அவங்களுக்கு மணி சென்ட் பண்ண சொல்லிவிட்டு அந்த காசில் போய்ட்டு நீங்கள் முதல் நாளே வாங்கிட்டு வந்து வச்சுட்டு மறுநாள் காலையில் கட் பண்ணுங்கள். இல்லை நைட்டே கூட கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கட் பண்ணி வச்சுட்டு நம்ம தைச்சோம்னா கண்டிப்பாக நம்ம எத்தனை ப்ளவுஸ் பிளான் பண்ணியிருக்கோமோ அத்தனை ப்ளவுஸ் வந்து நம்ம தைச்சிடலாம்.
அப்புறம் செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கத்திரிக்கோல், த்ரெட்டரு, கட்டரு அதே மாரி எதனா நம்மளுக்கு அந்த அந்த இப்போ இந்த ப்ளவுஸுக்கு தேவையான பீட்ஸு, மணி, லேஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா, அது வந்து அந்த அந்த பேக்லேயே வச்சுருங்க. அதாவது ஒரு சில நேரம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம அவங்க ப்ளவுஸ் வாங்கி வச்சுட்ருப்போம். 1 வீக் கழிச்சு தான் தைக்கிற மாரி இருக்கும். இருந்தாலும் நம்ப ஒரு பஜாருக்கு போயிருப்போம். இல்ல எங்கன்னா நம்ம அந்த அந்த சைடு போயிருக்கும்போது, அவங்களுக்கு இந்த ப்ளவுஸ் நம்ம இதில வச்சு தைக்கணுமே அப்படின்ற மாரி எதனா லேஸோ, இல்ல மணியோ ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்போம். வாங்கிட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், அப்படியே பொருளோட பொருளா அப்படியே போட்டு வைக்கக்கூடாது. அப்புறம் நம்ம தைக்கும்போது, தேடும்போது அது கிடைக்கவே கிடைக்காது. அதனால என்ன பண்ணணும்னா, நம்ம இப்போ இந்த கஸ்டமர் திடீர்னு வாங்கின்னு வந்திருக்கோம்னா, அந்த பொருள் எல்லாமே அந்த கஸ்டமரோட பேக்லேயே போட்டு வச்சுருங்க. அப்போ தான் நம்ம வந்து அவங்களுக்கு செட்டாக எடுத்து கட் பண்ணும்போது, அவங்களுக்கு தேவையான பொருளுமே அதே பேக்லேயே இருந்ததுனா தான் நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது நானுமே நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். அதாவது வாங்கிட்டு வந்துருவேன். வாங்கிட்டு வந்துட்டு அது பார்த்திங்கன்னா, அந்த கஸ்டமர் பேக் எடுத்து அதில் போட்டு வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும். அதே சமயம் எதனா ரொம்ப அர்ஜென்ட்டாக வேலை பண்ணிகிட்ருக்கும்போது, சரின்னு சொல்லிட்டு இந்த டேபிள் மேலேயே வைக்கிறது, இல்லை மற்ற பொருள் டெய்லரிங் பொருளாக இருக்குது பார்த்திங்களா, அது கூடயே வச்சு விடுவேன். அதுக்கப்புறம் நம்ம அர்ஜென்ட்டாக அவங்கள்ட்ட எடுத்து தைக்கும்போது, நம்ம எங்கே வச்சுருக்கோம் அப்படின்றதே நம்மளுக்கு ஞாபகம் வராது. எங்கே தேடினாலும் கிடைக்காது. ரொம்ப அந்த மாதிரி நானுமே நடந்திருக்கு. அதனால நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நம்ம வந்து இந்த கஸ்டமருக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு வந்திருக்கோன்னா, அந்த கஸ்டமரோட பேக்கை தேடி அதில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். அந்த நேரத்தில் நம்ம தைக்கும்போது ரொம்பவே சிரமம் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். இது எனக்கு நடந்ததை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு 3வது டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செயின் ஸ்டிச்சிங் பண்ணுற மாதிரி. அதாவது நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ப்ளவுஸ் தைக்கிறேன்னா, நூல் வந்து கட் பண்ணி தைக்க மாட்டேன். இப்போ ஒரு ஒரு நெக்கு முடிக்கிறோமா, இப்போ இந்த லெஃப்ட் கை முடிக்கிறேன்னா, அதுக்கு அடுத்து ரைட் கையும் அதே தையல் போடுவேன். இப்போ லெஃப்ட் கையில் லைனிங்கும் மெயின் கிளாத்தும் அட்டாச் பண்ணுறேன்னா, நூல் கட் பண்ண மாட்டேன். அப்படியே ரைட் கை எடுத்து இதில் வந்து எப்படி இதில் என்ன தையல் போடுறனோ அந்த தையல் அதுலேயும் போட்டுருவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் லெஃப்ட் கை எடுத்து எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் கட் பண்ணிவிட்டு படிமான தையல் போடணுமா, மறுபடியும் படிமான தையல் போடுவேன். அப்புறம் வந்து நூல் கட் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறமா இன்னொரு கை இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து அதே மாதிரி படிமான தையல் போடுவேன். அது மாதிரி செயின் ஸ்டிச்சிங் மூலயமா நம்ம செய்யும்போது ரொம்பவே நீங்கள் டைம் சேவ் பண்ணலாம். இது பாருங்கள், இப்போ இந்த ப்ளவுஸை கொஞ்சம் கவனிங்க. இப்போ நான் இந்த பட்டி வச்சு இங்கே ஜாயிண்ட் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக ஒரு ப்ளவுஸுக்கு நார்மலாக வந்து என்ன பண்ணுவோம், இது வந்து ஒரு 35 இன்ச் ப்ளவுஸ் தான் இது. நார்மலாக பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே நெக்கு வந்து 2.25 இன்ச்சு வச்சுருக்கேன். 2.25 வைக்கும்போது கீழே அகலம் வந்து 2.5 வச்சு நான் வந்து நெக் வந்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி நெக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா இந்த பட்டி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, மேலே நல்லா அகலமாக விரித்து பட்டி வச்சுட்டேன். அந்த அளவுக்கு நெக்கு கீழே விரியவே இல்லை. அப்புறமா தான் நான் திங்க் பண்ணுறேன், இது ஒருவேளை போட் நெக் பேட்டர்னில் போட்டிருக்கணுமோ, நம்ம தப்பாக நார்மல் கட்டிங் போட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் எனக்கு நான் வந்து நல்லா திங்க் பண்ணி பார்க்குறேன். நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம் இப்போ எப்படி சரி பண்ணுறது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா சரி நம்ம ஃபஸ்ட்லேருந்து இந்த நெக் எல்லாமே வந்து இந்த பார்டர்லாம் வச்சேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே பிரித்தேன் பொறுமையாக. ஏன்னா நம்ம பார்டர் வந்து மறுபடியும் யூஸ் பண்ணணும். அதனால் என்ன பண்ணேன், பேக் சைடு இருக்கிற எல்லா நூலுமே அப்படியே வந்து த்ரெட்டர் வச்சு கட் பண்ணிவிட்டு, அப்புறம் மேலே இருக்கிற நூலை வந்து மெதுவாக இப்படி பிரித்து விட்டோம்னா அப்படியே அழுக்காக பிரிஞ்சு வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி நூல் வந்து நடுவில் கட் பண்ணி எடுத்தோம்னா பார்டர் வந்து அழகாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்மல் நெக்கு நம்ம போட்டோம்னா மேலே 2.25 கீழே 2.5 வச்சு கட் பண்ணி நான் ரவுண்ட் நெக்கு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த பட்டி வச்சு தைக்கும்போது மேலே நம்ம அகலமாக வச்சிட்டோம்னா அதுக்கேற்ற அளவு கீழே விரியவே இல்லை. ரொம்பவே அது வந்து சுத்தமாக வைக்கவே முடியல. சரி, இந்த நெக்கு அகலத்துக்கு நம்ம அந்த பட்டி வச்சோம்னா கஸ்டமரால் ப்ளவுஸ் போடவே முடியாது. அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து சுத்தமாக வந்து ஷோல்டர் வந்து ஃபுல் ஷோல்டர் வேணும்ல. நம்மளுக்கு இந்த பட்டி வச்சோம்னா ஃபுல் ஷோல்டர் கரெக்டாக அந்த நெக் கை வந்து ஷோல்டராண்ட கரெக்டாக நிற்கணும்ல. இது வந்து பட்டி உள்ளே இழுத்துட்டு போகும் ப்ளவுஸு. அந்தளவுக்கு இழுத்துட்டு போச்சுன்னா கஸ்டமரால் இது ஃப்ரீயாகவே போட முடியாது. அதனால டக்குன்னு அப்புறம் பிரித்து எடுத்துகிட்டு யோசனை வந்தது, நம்ம வந்து கீழே மட்டும் நெக் வந்து அகலம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் மேலே வந்து 4 இன்ச்சு கிட்ட அகலம். இப்போ வந்து ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு இருக்குங்களா துணி, 3 இன்ச்சுக்கு அப்புறம் நம்ம வந்து இவங்களோட ஷோல்டர் அளவு வந்து 15 இன்ச் இருக்குது. ஸோ நம்ம ஒரு 14 இன்ச் வரைக்கும் கொடுத்தோம்னா கூட ஓரளவு அட்ஜஸ்ட் ஆகும். அதனால என்ன பண்ண, மேலே 3 இன்ச் இருக்குது ஷோல்டரு. அதுக்கப்புறம் 4 இன்ச்சு கேப்பு, அதாவது இந்த நெக்கு கேப் வந்து 4 இன்ச் இருக்குது. அதே மாதிரி கீழேயும் என்ன பண்ணேன், 4 இன்ச்சு கேப் வச்சு மறுபடியும் புதுசாக அகலமாக ஒரு ரவுண்டு போட்டு, அதுக்கப்புறம் இது மாதிரி லைனிங்கும் லைனிங்கும் மெயின் கிளாத்தும் வச்சு நல்லா ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன், ஜாயிண்ட் பண்ணி.
அதுக்கப்புறம் ஒரு கிராஸ் பீஸ் கொடுத்து மறுபடியும் ஒரு நெக் வந்து மறுபடியும் வந்து நெக் அடித்து திருப்பினேன். நார்மலாக நம்ம ஒரு 2 பை 2 ப்ளவுஸ்க்குலாம் எப்படி நெக்கு ஃபினிஷ் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு கிளாஸ் பீஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் தைச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பக்காவாக வந்துடுச்சு நம்மளுக்கு. இந்த மாதிரி நம்ம என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா கூட அதை வந்து டக்குன்னு நம்ம வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத நம்ம திங்க் பண்ணி அந்த நேரம் நம்ம பதட்டமாகாமல் இது பாருங்கள், இப்போ பாருங்கள் அகலமாக கரெக்டாக வந்துடுச்சிங்களா. இந்த மாதிரி நம்மளுக்கு அகலமாக வேணும். கீழே நம்மளுக்கு வந்து மேலே மட்டும், ஆனால் இது வந்து நம்ம நார்மலாகவே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணும்போது என்ன பண்ணணும், மேலே வந்து 2.25 வச்சுருக்கோம்னா கீழே வந்து 4 இன்ச்சு வரைக்குமே அகலம் கொடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி பட்டி ஜாயிண்ட் பண்ணுற மாடலுக்கு நம்ம தைச்சோம்னா ஃபினிஷிங்குமே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கையுமே பார்த்திங்கன்னா ஆம்மோல் வந்து நம்ம நார்மல் கட்டிங்கன்னு போட்டிருக்கோம். ஆம்மோலுமே கரெக்டாக உட்காந்துச்சு. அதே சமயம் கழுத்துமே பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே இழுத்துக்கிட்டு இல்லாமல் அழகாக ரவுண்ட் ஷேப்பில் அழகாக கஸ்டமர் போட்டு பார்க்கும்போது கரெக்டாக இருந்தது. நானுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே பயந்துகிட்டே இருந்தேன், கஸ்டமர் போடும்போது என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு. ஆனால் கரெக்டாக வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம டிப்ஸுக்கு போகலாம் வாங்க. இப்போ தைக்கிறதும் நீங்கள் ஒரு டைம் வந்து நல்லா பாருங்கள். நான் வந்து நூல் வந்து கட் பண்ணவே மாட்டேன். இப்போ நான் செயின் ஸ்டிச்சிங் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதை பாருங்கள், நூலே நான் கட் பண்ண மாட்டேன். அடுத்தடுத்த ஒர்க்கு வந்து நான் நூல் கட் பண்ணாமலே முடிஞ்ச வரைக்கும், அதாவது ஒரு சில இடத்துல நம்ம கட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரியும் வரும். ஏன்னா நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துட்டு அப்புறம் எதுனா பண்ணுற மாதிரி. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணவே மாட்டேன். அதாவது இதுதான் சொல்கிறது செயின் ஸ்டிச்சிங் சொல்லிட்டு. நம்ம வந்து நூல் வந்து கட் பண்ணாதே அப்படியே அடுத்தடுத்து என்ன ஒர்க் பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டே போகணும். இது மூலயமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து நம்மளுக்கு டைம் வந்து சேவ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் வந்து கொஞ்சம் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி தைக்கிறது. அதாவது இப்போ இந்த பார்ட்ரு கூட நான் இப்போ அட்டாச் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மடித்து மட்டும்தான் வச்சுருக்கேன். மடித்து நல்லா இந்த மாதிரி நம்ம அயன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி அது ஒரு மாதிரி மடித்து ஒரு தையல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலேயும் ஒரு தையல் அடிக்கணும்னா ரொம்ப கொசன்னு நூல் தையல் தெரியும். அதனால் என்ன பண்ணணும், நம்ம அயன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அழகாக அந்த ஷேப் மாறாமல் இருக்கும். அதை எடுத்து நம்ம ப்ளவுஸில் வைக்கிற தையல் மட்டும்தான் விழும். அந்த மாதிரி விழும்போது தையல் ரொம்ப இருக்காது, பார்க்க நீட்டாகவும் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு டைமுமே சேவ் ஆகும். நெக்ஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து மிஷினை வந்து நம்ம நல்லா வந்து பராமரிக்கணும். அதாவது நம்ம வாரத்துக்கு ஒரு முறை நம்ம ஆயில் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி ஊசி வந்து அந்த பிசிறு இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஊசியிலே நீங்கள் என்ன வெரைட்டி கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கி கொஞ்சம் கையில் வச்சுக்கணும். அதாவது 14, 16, 18 அப்படி நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம வந்து வாங்கி நம்ம வச்சுக்கணும். நம்ம தைக்க போகிற துணிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஊசி போட்டு தைச்சோம்னா இந்த நூல் கட் ஆகிறது, அப்புறம் துணியில் வேகமாக, அதாவது துணியில் வந்து பிசுறு மாதிரிலாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் வராமல் நம்ம தைக்கலாம். அதே சமயம் ஃபினிஷிங்கும் வரும், நம்மளுக்கு டைமுமே சேவ் ஆகும். அதாவது எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் கடகடன்னு தைக்கிறதுக்கு ரொம்பவே டைம் சேவ் ஆகும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நம்ம வந்து சரியான பொசிஷனில் உட்கார்றது, அப்புறமா சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அப்படியே கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி கூன் போட்ட மாதிரி நீங்கள் உக்காந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேக் பெயின் வந்துடும். ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்குள்ளவே உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே டயர்ட் ஆகிடுவீங்க, அப்புறம் தைக்கவே மாட்டீங்க. அது உங்கள் மிஷின் ஹைட்டுக்கு, உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சேரோ இல்லை ஸ்டூல் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணிவிடுங்க. நிறைய பேர் வீட்டில் இன்னமும் பார்த்திங்கன்னா நார்மலான நம்ம உட்கார்ற சேர் போட்டுக்கிட்டு அதில் தலைகாணியோ எதனா ஒன்று வச்சு தான், நானுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படி தான் தைச்சிட்டு இருந்தேன். என்னால் ஒரு 2 ப்ளவுஸ் தைச்சாலும் பார்த்திங்கன்னா நானுமே ரொம்ப கொஞ்சம் ஹைட்டாகவே தான் இருப்பேன். ரொம்ப வந்து ஷோல்டர் பெயின், நெக் பெயின் வந்துடும், நம்மளுக்கு தைக்கவே முடியாது. அதாவது நம்ம வந்து குள்ளமாக இருப்போம், மிஷின் வந்து ஹைட்டாக இருக்கும், கையை வந்து நம்ம தூக்கி இப்படி வச்சு வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அப்படி செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கை வலி, ஷோல்ட்ரு வலி அந்த மாதிரிலாம் வந்துடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஹைட்டுக்கும் உங்கள் மிஷின் ஹைட்டுக்கும் ஏற்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு ஸ்டூல் ஃபஸ்ட்டு வாங்குங்க. அதுக்கப்புறம் நல்லா நிமிர்ந்து உட்காந்து வேலை செய்யுங்க. அதே மாதிரி அடிக்கடி தண்ணி குடிங்க. நீங்கள் வந்து மிஷினில் உட்காடுறீங்கன்னா ஒரு 2 லிட்டர் கேன் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிட்டு வந்து உட்காருங்க. அன்றைக்கி ஃபுல் டே நீங்கள் வந்து அந்த தண்ணி காலி பண்ணணும். அதே சமயம் சாப்பிடும்போது எதனா பண்ணும்போதெல்லாம் கூட அடிக்கடி நல்லா ஒரு 1/2 லிட்டர் போல் தண்ணி சொம்பு நிறைய குடிங்க. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 3 நாலு லிட்டருக்குள்ளே தண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா தான் நம்ம வந்து மிஷின் தைக்கிறதுக்கு நம்மளுக்கு உடம்புமே ஹீட் ஆகாது, அதே சமயம் உடம்புமே டயர்ட் ஆகாது. இந்த ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம்லாம் வராமல் நம்ம தடுக்கலாம். ஏதாவது ஹெல்த்தியானது பக்கத்தில் வச்சு சாப்பிட்டுக்கிட்டே செய்யுங்க. அது மூலயமா நம்மளுக்கு டயர்ட் ஆகாமல் நம்ம நல்லா தைக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஸ்டாப் வாட்ச் சேலஞ்சுன்னு சொல்லலாம். அதாவது நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கணும்னா
அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து டைமிங் நம்மளே ஒரு டார்கெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது இப்போ வந்து இது வந்து ஒர்க் ப்ளவுஸு, இது வந்து பேட்டர்ன் ப்ளவுஸ். இதில் வந்து நான் மிஸ்டேக் வேறு பண்ணிட்டேன். அதனாலே பார்த்தீங்கன்னா, நான் எதிர்பார்த்த டைமை விட எக்ஸ்ட்ரா தான் எனக்கு ஆச்சு இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு. இந்த மாதிரி எதிர்பாராமல் நடக்கும்போது எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். சில நேரம் நம்ம வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து 1 மணி நேரம் ஆகும். அதிலேயே கொஞ்சம் ஜாயிண்ட் போடுறது, இல்லை பெரிய பெரிய ப்ளவுஸு, இல்லை பைப்பிங்கு அதெல்லாம் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க, இல்லை பார்டர் எடுத்து நெக் சுற்றி வைக்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேலைலாம் செஞ்சேன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் முடிக்கிறதுக்கு 1.25 to 1.5 மணி நேரம் கூட சில சமயம் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சார்ஜ் பண்ணிக்கும். அதே சமயம் ஒர்க்கு ப்ளவுஸுன்னும்போது அதில் இருக்க வேலையை பொறுத்து நானே ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். இப்போ இந்த ப்ளவுஸ் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா இதில் இருக்க ஒர்க்கு பிரகாரம் பார்த்திங்கன்னா போட்லி பட்டன்லாம் ரெடி பண்ணணும். அப்புறம் இந்த பார்டர்லாம் நம்ம கரெக்டாக வைக்கணும். கைக்குமே பார்த்திங்கன்னா ஏதாவது இது ஹை பஃப் வச்சுட்டு ஷார்ட் ஸ்லீவ் தான், அதுலேயே ஹை பஃப் வச்சுட்டு வி கட் மாதிரி கொடுத்துருக்கேன். அது மாதிரிலாம் நம்ம ஒர்க் இருக்குன்னா சரி, நம்ம இப்போ இது வந்து ஒரு சின்ன ப்ளவுஸ் தான். ஸோ இது நம்ம நார்மலாக இந்த லைனிங் ப்ளவுஸ் அடிச்சு திருப்பணும்னா நம்மளுக்கு 1 மணி நேரம் ஆகும். அதுலேருந்து ஒரு 1/2 hour இல்லை 1/2 hourனா இல்லைனா ஒரு 40 நிமிஷம் அவ்வளோதான் நம்ம டைம் வந்து எடுக்கணும். ஒரு 6 மணிக்கு நான் இந்த ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஒரு 7:40க்குள்ளே நான் இந்த ப்ளவுஸை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி டார்கெட் செட் பண்ணிவிட்டு நம்ம உட்காந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து மைண்ட் வந்து அப்படி இப்படின்னு மாறாமல் கண்டிப்பாக நம்ம ஃபாஸ்ட்டாக தைக்கலாம். அந்த மாதிரி நீங்களும் வந்து டைமிங் செட் பண்ணிக்கிட்டு தைச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து டார்கெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி தைச்சோம்னா கண்டிப்பாக நம்ம நிறைய தைக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி இத்தனை ப்ளவுஸ் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு பிளான் பண்ணி தைச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம ஃபாஸ்ட்டாக தைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம இந்த ப்ளவுஸோட லாஸ்ட் ஃபினிஷிங்கு. இந்த ப்ளவுஸ் ஆல்ட்ரேஷன் பண்ணி அப்புறம் ஸ்பீடாகவும் தைக்கிறதுக்கு நிறைய டிப்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் தைக்கும்போது இந்த மாதிரி மிஸ்டேக் நடந்திருக்கா, அதை எப்படி நீங்கள் சரி பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்.